ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸிமம் ஃபன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ். ரோப்ளாக்ஸில் நான் பர்டிகுலராக எந்த கேமும் விளையாட போகிறது இல்லை. சர்ச்சில் போய்ட்டு ஸ்கேரி கேம்ஸ்னு சர்ச் பண்ண போகிறேன். அதில் வர கேம்ஸை விளையாடி நான் இப்போ ரேட்டிங் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. இப்போ நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சர்ச்குள்ளே போயிட்டு ஸ்கேரி கேம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வருது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி, ஓகே. ஸ்கேரி கேம்ஸ் வித் ஹாபீஸ், அதாவது பார்க்கர். ஸ்கேரி கேம்ஸ் வித் பார்க்கர். ஓகே, பார்க்கர்னால் ரொம்பலாம் இல்லை. நம்ம இப்போ விளையாடி இருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது அது பேர் என்னமாச்சு, கார்னிவல் ஆஃப் டெரர்னு ஒரு கேம் விளையாடி போட்டிருந்தேன். அதே மாதிரி தான், அது கூட பார்க்கரில் வர கேம் மாதிரி தான் இருக்கும். அதான் தாவி தாவி போவோமே, அந்த மாதிரி கேமு. ஸோ இப்போ பார்க்கர்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். பார்க்கர் யூஆர் வரணுமா? கரெக்டு, யூஆர் தான் வரும். பார்க்கர். ஓகே, ஸ்கேரி கேம்ஸ் வித் பார்க்கர். இப்போ இதுதான் ஸ்கேரி கேமோட முதல் கேம். பேர் எஸ்கேப் பாப்பா பின்சேரியா. ஓகே गाइस, கேம்குள்ளே வந்தாச்சு. இது அப்படி என்ன ஸ்கேரியாக இருக்குதுன்னு இப்போ பார்த்துடலாம். இதோட டைமிங் இந்த வீடியோவில் நம்ம கரெக்டாக 6 கேம்ஸ் தான் விளையாட போகிறோம். 6 or 7 கேம்ஸ் விளையாடலாம். ஸோ இது ஃபஸ்ட் கேமாக இருக்கட்டும். ஓகே, என்ன இருக்குது ஒன்றுமே புரியலையே. யுவர் டூமா தெரியலையே. யாரா அவன்? நெட்டையாக இருக்கான் அப்படியே. டேய் நவுறா, நான் போகிறேன். கஸ் நல்லா என்னது ட்ராப்பு. சரி, ஓகே ஓகே. ஜம்ப்பு. ஓகே, ஜம்ப்பு. இங்கே ஒன்று. ட்ராப்பு ஓடு. வந்துட்டோம். ஐ கேன் சி யூவா. நீ என்ன பார்த்துட்ருக்க? எங்கேருந்து பார்த்துட்ருக்க? என்ன நீ பார்க்குறியா? அப்புறமா கூட டேய். ஐயோ, எவன் அவன் பல்பாக வச்சவன்? பீஸா போயிட்டு. ஐயோ நீ அதே அந்த ஸ்டில்ல ஒருத்தனோட மூஞ்சி போட்டு. ஐயோ பிடிச்சிடான். ஓகே, முன்னாடி ஏதோ முட்டி சவுறு வந்துச்சு, அதனால பிடிச்சிடான். சரி, திருப்பி ட்ரை பண்ணலாம். ஐ கேன் சி யூ. நீங்கள் எல்லாத்துக்கு பீட்சா, இது பீட்சா கடன் பீட்சா போட்டுருக்காங்க. ஒருவேளை பீட்சாவை ஃபாலோ பண்ணி போகணுமா? சரி, ஓகே, பீட்சாவே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஓகே பீட்சாவை ஃபாலோ பண்ணிக்கிறேன். இங்கே டனல் வந்துச்சு. எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஓகே. ஐயோ கஸ் பக்கா. இந்த கேம் பரவாயில்லன்னு என்னை கேட்டிங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 7 கொடுப்பேன். ஒரு 10க்கு 7 கொடுப்பேன். ஸ்டார்டிங்லேயே ஸ்கேரியான ஒரு சீன்ஸ் வந்துருந்தது. அவன்தான் அது பேர். இந்த கேம் பேர் பாப்பாஸ் பீஸேரியா. ஓகே, டோன்ட் டச் த காப்வெப்ஸ். இதில் படக்கூடாதா? ஓகே गाइस, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே தாண்டிட்டோம். வெப்பு. இப்போ மேலேருந்து கீழே விழுந்துட்டோம். ஓகே. கீழே தரையில் படக்கூடாது போல. நம்ம இதுலேருந்தே தாண்டி போகலாம். ஓகே, எதுவுமே ஆகலையே. என்னாச்சு? ஹின்ஸ் எடுத்துட்டேன். ஹெல்த்து மட்டும் குறைஞ்சிச்சா? ஓகே, இன்னொரு ஜம்ப்பு. சரி, ஓகே गाइस, இப்போ இந்த கேம் இந்த கேமை முடிச்சிடலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன ஸ்கேரி கேம் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் லிட்டில் கிரேசி டவரா. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரேசி டவரா எவ்வளோ
காய்ஸ் அந்த கேம் லைட்டாக பக் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேம் விளையாட முடியல. ஸோ நம்ம இப்போ வேறு என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் மிஸ்டர் ஃபன்னி டாய் ஷாப். ஸோ இதுவும் ஒரு ஸ்கேரி ஹாபி தான். இது வந்து பேரிஸ் பிரிஷனை உருவாக்குனவங்க தான், அதாவது வந்து இந்த கார்னிவல் ஆஃப் டெரரை உருவாக்குனவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட் இது விளையாடிடலாம். ஓகே, லோட் ஆகுது. மோர் கேம்ஸ் லைக் திஸ். ஓகே, சரி வந்தாச்சு. நம்ம என்னமோ சொல்கிறாங்க, பவர் ஆஃப் ஆகிருக்கா. வாட் இஸ் திஸ் சவுண்டு? எங்கேருந்து இந்த சவுண்டு வருதுன்னு கேட்குறான் பாருங்க. வந்து சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த சவுண்டு நம்ம ட்ரேஸ் பண்ணி போகிறோம். ஸ்டாஃப் பண்ணி, நானும் ஸ்டாஃப் தான்டா, உள்ள விடுறா. ஓகே கரண்ட் வந்துச்சு. ஐ ஹாவ் டர்ன்ட் ஆன் த பவர். ஏதோ ஓடுது கைஸ், ஏதோ சிரிச்சது, ஏதோ ஓடிச்சு. இவனை காணுமே. இங்கே ஒரு பொம்மை இருந்துச்சு, அவனை காணும். ஃபுட் பிரிண்ட்ஸு இது வழியாக தான் போய்க்கிறான். இது எப்பவும் இல்லையே. சரி, 2 போய் ஜஸ்ட் மிஸ். ஓகே அதான் ஹாரராக லைட்டாக ஹாரராக தான் வச்சுருக்கு ஃபுல் இது. ஏன்னா இவ்வளோ இருட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட் மட்டும் இல்லைன்னா பாருங்கள், செம்ம இருட்டாக இருக்குது ஃப்ளாஷ் லைட் இல்லைன்னா. அதனால் நம்ம ஃப்ளாஷ் லைட் வச்சுக்கிட்டே போவோம். ஃபன்னி கேமா? என்ன ஃபன்னி கேமு? கதவு சாத்திட்டாங்க. சரி, என்ன ஃபன்னி கேம்னு பார்த்துடலாம் வாங்க. என்ன ஃபன்னி கேமா இருக்குது? யாரா அவன்? என்னை வந்து திடீர்னு பிடிச்சிட்டான். ஃபன்னி கேம் நம்பர் 1 நிறுத்தான் சொன்னீங்களா? சரி, இப்போ அவன்கிட்ட மாட்டக்கூடாது போல். சரி, நம்ம இந்த வாட்டி இந்த சைட் போகலாம். டார்ச் லைட் எடு. ரொம்ப இருட்டா. ஐயோ, இன்சைடு வரான். ஏன் அன்சைடு வரேன், நீ இன்சைடு வந்தேன், இன்சைடு வர அப்படியே எந்த சைட் போனாலும் அன்சைடு வருவான் போலேனா. சரி, சீக்கிரம் ஓடு. சீக்கிரம் ஓடு. இந்த சைடா இன்சைடா? ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். ரைட்டா லெஃப்டா? ரைட்டு. ஐயோ, வந்துக்கிட்டே இருக்கானே. ரைட்டு. ஐயோ வராங்க, வேகமாக வரான். ஐயம்மா, சீக்கிரம் ஓடு. அவன் கையில் மட்டும் மாட்டிடவே கூடாதுடா. எஸ்கேப் ஆகும் சீக்கிரம். அப்பாடா, ஆரம் மார்க் வந்துச்சு கைஸ். அப்படின்னா தப்பிக்க போகிறோம். எக்ஸிட் வந்தாச்சு. போடு. சொபாடா, தப்பிச்சிட்டோம். பரவாயில்ல கைஸ், இந்த கேமே நல்லா தான் பண்ணிடுவாங்க. இந்த கேம் வந்து நான் 10 out of 8 கொடுப்பேன். செம்ம. ஸோ சீக்கிரம் எங்கே மேலெல்லாம் இன்சைட் போமா? ஐயோ, ஆமாம். ஓகே எஸ்கேப்பு. ஃபன்னி கேம் 2வா? ஓகே, ஃபன்னி கேம் 3 என்னவா இருக்கும்? ரெட் லைட் க்ரீன் லைட்டா? கோஸ்ட். ஆமா, திரும்ப போய் உள்ளே போகணும்னு சொல்லவே இல்லையாடா நீங்கள்? சவாடா. Red light. ஓகே, மூஞ்ச பார்த்தா ஒரு மாதிரி தப்பிச்சிடும். ஓடு தப்பிச்சு வந்துட்டேன். இதெல்லாம் நம்மளுக்கு சப்ப மேட்டு. ஐயோ, சும்மா சொன்னதா. தப்பிச்சிட்டேன். ஆமாடா. ஓகே, இந்த கேமும் நல்லா தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்க ஓகே ஆனாச்சு. ஸோ அடுத்து என்ன கேமாக இருக்கும்னு நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். ஏன்னா இதுவே செம்மையாக இருக்குது. இந்த நம்ம ஆடின ஃபஸ்ட் 2 கேமும். ஃபஸ்ட்டு கேமோட செகண்ட் கேம் செம்மையாக இருந்தது. நம்ம இதில் ஒரு செக்யூரிட்டி. ஸோ அந்த பொம்மையெல்லாம் பார்த்துக்கிட்டு செக்யூரிட்டியாக. ஃபன்னி கேம் 3
ப்ளீஸ் வெயிட். ஓ சர்வைவல் கேமா? ஓகே ஓகே. இப்போ எப்படி சர்வைவ் பண்ணுறது மட்டும் தொடர்ந்து போகிறாங்க டே. அதாவது கெட் டு சேஃப் பிளேஸு. ஓகே நான் எங்கே சேஃப் பிளேஸ் இருக்கோங்க? சரி மேலே ஏறிடலாம் விடுங்க. அப்படியே மேலே ஏறிட தான். ஐயோ ஐயோ வச்சுட்டாங்க கைஸ். தத்தின்னு வரான். டே போடா டே. இப்போ 30 செகண்ட் இவங்கிட்ட தப்பிக்கணுமா? ஐயோ டே டே விட்டுறாடே ஆயா நசிடுவான் போலே. வருகிற வெயிட்டுக்கு நம்மளை நசிடுவாங்க கைஸ். ஐயோ இன்னும் 15 செகண்ட் தான்டா. விட்டுறாடே. ஓக்கா அங்கே இருக்கிறானா? அப்போ நான் தப்பிச்சிட்டேன். போடா டே தப்பிச்சிட்டேன். 7 செகண்ட்லலாம் ஒன்றால் என்னை பிடிக்கவே முடியாது. நான் யார் ஓடுறேன் அப்படியே. தப்பிச்சிட்டோம் காய்ஸ். ஸோ இதோட நம்ம இந்த கேமை முடிச்சிடலாம். ஸோ அடுத்த கேம் என்னன்னு பாருங்கள். ஓகே இந்த கேமோட பேர் ஸ்கேரி எலிவேட்டர் பாப்பி ப்ளே டைமாங்க கைஸ். ஓகே இந்த கேமில் இப்போ என்ன வரப்போகுதுன்னு தெரியல. லாஸ்ட் 2 கேம் மாதிரி நல்லா இருக்குமானு தெரில. ஸோ நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட வேண்டியது தான். ஓகே கைஸ் லாஸ்ட் கேம் மாதிரி அந்த கேமும் பக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம விளையாட போகிற கேம் கிராணி மல்டிப்ளேயர்ஸ். ஸோ நேற்று தான் நம்ம கிராணி போட்டோம். இன்றைக்கி வந்து ரோப்ளாக்ஸில் கிராணி மல்டிப்ளேயர்ஸ் விளையாட போகிறோம். ஐயோ காமெடியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கிராணி மல்டிப்ளேயர்ஸ் தான். சாப்டர் 1 தான். நம்ம சாப்டர் 1 விளையாடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது எவ்வளோ நல்லா இருக்கு. மல்டிப்ளேயர் பர்பஸ். ஓகேடா நீங்கள் ஸ்டார்ட். கிராணியா அது சீரியஸாக எனக்கு சிரிப்பு வருது கைஸ். கிராணியா பார்த்தா என்னடாச்சு காய்ஸ். இப்போ வர எல்லா இதில் விளையாடுற எல்லா கேமுமே இப்போ பக் ஆகுது காய்ஸ். உள்ளேயே போக மாட்டேங்குது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். அந்த கிராணி மல்டிப்ளேயர்ஸ் கூட உள்ளே போயிடுச்சு. அப்படியே நவுறவே முடியல. பக் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேம் நான் எப்படி விளையாடுறதுன்னு தெரியலையா. டெட்கோ ஸ்டூடியோஸ் குரூப்பா இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணல. அதுக்குள்ளே என்னமோ வருது. இப்போ எப்படி கேம்குள்ளே போகிறது? இவன் பேர் என்னமோ போட்டுக்குது. ஓகே இப்போ எங்கேருந்து எப்படி போகிறது? கைஸ் இந்த வீடு தான் பார்க்கறதுக்கு இவ்வளோ சின்னதாக இருக்குது. உள்ளே போனால் எவ்வளோ பெருசு இருக்கும்னு கூட தெரியாது கைஸ். அவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ எப்படிதான் இந்த கேமை உள்ளே போகிறது சத்தியமாக எனக்கு புரியல. ஐயோ ரீகனெக்ட் லீவா? போங்களா. என்னன்னா நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. இதுங்க சொட்டை மல்டிப்ளேயர்ஸே திருப்பி கனெக்ட் ஆகிடுச்சு கைஸ். பாருங்கள் கைஸ் இப்போ டைட்டில் பாருங்கள் கைஸ். சும்மா வேற மாதிரி இருக்குது. ஸோ நான் பாருங்கள் இப்போ கிராண்டியோட மூஞ்சி பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே ஷாடோ வச்சுக்கணும். இன்ட்ராக்லாம் அதான் ஓகேடா. கண்டினியூ கூட. ஓகே எங்கே இருக்கோம் பாருங்க கைஸ். பக்கா கைஸ் செம்மையாக இருக்குது கைஸ்க்கா. எடுக்க முடியல. ஏன்னா கிராணியை அப்படியே செஞ்சு செதுக்கி வச்சுக்கிறாங்க கைஸ். சொட்டா எங்கே இருக்கா? ஐயோ எவனும் ஒருத்தர் அச்சிச்சு. ஐயோ கைஸ் இப்போ பரவாயில்ல. கீழே போயிடுச்சு. ஸோ நம்ம வேலையை போய் நம்ம காட்டலாம். என்ன இது டே கிராணிடா. பார்க்கறதுக்கு கிராணி வலிக்குது. தள்ளி விட அப்படி செத்த. பரவாயில்ல கைஸ் நல்லா தான் இருக்குது. இது கூட கிராணியோட மூஞ்சி மாதிக்குது கைஸ் அது. சரி டே 2 கைஸ். இப்போது அது நாக் அவுட் செகண்டா ரீட்ரை கொடுக்கலாம். நம்ம கூட யாரோ வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதுவும் சாத்தியமாக அந்த ஷர்ட்டாக வரப்போகுது.
கார் பேட்டரி. ஓகே எஸ்கேப் ஆவன். ஐயோ யாரா செத்தது? சரி சொட்டை சியோ ஒரே ஏதோ ஓடிட வேண்டியதான் கைஸ். வரல என்ன வந்து வேணாம் வேணாம் வேணாம். ஐயோ என்னது இது? யாரா இது இந்த கேமை கண்டுபிடிச்சவன்? ஓகே கைஸ் இப்போ எவனோ ஒருத்த மேலே நல்லா ஏமாத்திட்டு இருக்கான் சொட்டைய. ஓகே இங்கே ஏதாவது இருக்கா? ஸ்பாட் ஆஃப் கன் ரொம்ப சேர்த்துட்டுக்கிறானே ஏற்கனவே. கைஸ் நம்ம இப்போ ஸ்லெண்ட்ரினா ஒரு இடத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சொட்டு இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? கிழிச்சு ஒத்தியா ஒத்தியா. என்னடா ஸ்பாட்டா அச்சு அச்சு போடுது. நம்ம தான் ப்ரோ பிளேயர் போலையே, அதான் அச்சு அச்சு போட்டுக்குது. யான் நான் ஏற்கனவே. சரி சாவிக்கு நான் எங்கே போனேன்? ஸ்பைடர் கீ. ஓகே ஸ்லெண்ட்ரினாவோட இடத்துக்குள்ளே போயிட்டு கேமை முடிச்சிக்கலாம். சொட்டை கொஞ்சம் கவுருப்பா. சொட்டைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ வந்தா வாகமா இப்படியே மாட்டிக்காதா? ஐயோ காற்றுல பறகுது சொட்டை. அடி வாங்கி செத்துற போறடா டேய். சொட்டை வந்துச்சு. நம்ம இப்போ இங்கே போயிட்டு சாவி போட்டுடலாம். டேய் உள்ள விழுடா. ஏன்டா உள்ள மாட்டேங்கிறேன்? பாருங்க அவளே பக் ஆயிடுச்சு. சொட்டை அங்கே நின்றுட்டு இருக்கு. வந்துட்டோம் கிளிச்சை விட்டு வந்துட்டோம் கைஸ். கிராணி நல்லா தான் கைஸ் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே ஸ்லெண்ட்ரினா கிட்ட மட்டும் ஒரு அடி வாங்கி கடி வாங்கி இந்த கேம் முடிச்சிடலாம். ஸ்லெண்ட்ரினா நல்லா இருக்கியாமா? நல்லா இருந்தா ஒரு அட்டண்டன்ஸ் போடு சீக்கிரம். ஸ்லெண்ட்ரினா where are you ma? come on catch me. Where are you mom? Slendrina is gone. ஓய் சரியா பண்ணிக்கிறாங்கல்ல. சரி ஓகே இதோட இதை முடிச்சிடலாம். அடுத்த கேமுக்கு அடுத்து நம்ம விளையாட போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைரன் காப். இதுவும் ஒரு ஹாரர் கேம் தான். ஸோ இந்த கேமும் நம்ம விளையாடலாம். ஸோ ப்ளே கொடு. மைல்டு ஜம்ஸ்கேர் இருக்கா இதில்? யாரா அது அப்படியே நட்டு நின்றுட்டுருக்காங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வேகமாக போகலாம். நம்மளுக்கு இதெல்லாம் அசால்ட்டு மேட்டுன்னு அவனுக்கு தெரில போல். ஓகே ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இதெல்லாம் ஒரு மேட்ரா சொல்லுங்க கைஸ். அந்த போட்டு சேர்த்து போயிடுச்சு. இது உள்ள போன்றாங்க. போயிட்டேன். ஜோய் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? சரி ஓகே சரி ஓகே. ஐயோ ஏன்டா அவன் நல்லா இருக்கிறப்ப தலைவா ஜி பிடிச்சிடா. ஏன் தலையிலேருந்து சைரன் சவுண்டு கேட்குது? ஓ இதனால தான் உன் பேர் சைரன் காப்பா? நல்லா பண்ணி வச்சுக்கிறாடா டே. பாருங்க கைஸ் அந்த ஃபுட்ஒர்க் சவுண்டு கேட்டாலே வரான்னு அலர்ட் ஆகிடணும். பாருங்க இப்போ ஏறி வந்துடுவான் மேலே. நம்ம எஸ்கேப் ஆகிடலாம்ப்பா. ஜோய் பக்கு
உன்னை வந்தேன்னு வச்சுக்கோ காலி ஆயிடும், நீ வாய முன்னு போயிடு. சரி இந்த வாட்டி நம்ம கரெக்டாக போகிறோம். ஐயோ இந்த டெட் எண்டா அதான் இங்கே வழி இருக்குது 7 இந்த வழிக்குள்ளே போகிறது தான் டெட் எண்டு ஏன்டா சொல்லு. ஓகே இந்த வாட்டி பக் ஆகக்கூடாது. பக் ஆகலை. ஓகே அவன் விழுந்து செத்துனா என் கூட வந்தவன். இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே அம்மா இப்போட இப்போதான் கரெக்டாக வருது. ஆமாம் இது செத்துட்டேன். கரெக்டாகவே விளையாட முடியாது போலே. ஐயோ நான் இப்படி இது இது அம்மா யோயோ பக்கில் வந்துட்டேன். ஐயோயோ அம்மம்மா வந்துட்டடா. இதுவும் பக்கு எவன்டா அவன் சாப்பிட. ஐயோ எப்படி நான் கரண்ட் ஷாக்குள்ளே போனான் பெரிய ஆள் பண்ணி. நாங்களாம் அப்படியா சொல்ல மெஜிஷியனாக இருப்பான் போல். சரி ஓகே என்னது டோன்ட் கெட் டூ க்ளோஸ். ஐயோ எவன்டா அவன். ஏமா உனக்கு முடிவு வர்ற பழக்கம்லாம் இல்லையா. டோன்ட் கெட் டூ க்ளோஸ்ன்னு இந்த இடத்துக்குள்ளே போன உடனே பக் ஆகுது லைட்டாக. ஓகே இந்த இடத்துல அதிக எம்பி இழுக்குது போல். ஏன்டா டே முடி வர்ற பழக்கம் இல்லையாடா. அவள் தான் வச்சுக்கோ உனக்கெல்லாம். ஐயோ டே போடா இந்த கேம் அவள் தான் முடிச்சிக்கிறேன். ஓகே காய்ஸ் நான் லாஸ்ட்டாக விளையாடின கேம் பிளேக்கு நான் ரேட்டிங் சொல்ல வந்துட்டேன். கிரானிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 9 கொடுக்கலாம் காய்ஸ் 10க்கு. ஏன்னா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் கேமுக்கு என்ன கேட்டிங்கன்னா 7 தான் கொடுப்பேன். ஏன்னா வந்து கொஞ்சம் மோசம் இந்த கேம் வந்து. இப்போ விளையாடிட்டு ரேட்டிங் ஃபைண்ட் கிராண்ட் மாஸ் குக்கியா. ஓகே குக்கி தானே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா போச்சு. கீழே குதிக்க முடியல. நம்ம பர்டிகுலராக கீழே இறங்கி போனால் தான் முடியுமா. புது கதையாக இருக்கு. இந்த டோர் வழியாக போகலாம். இந்த டோர் வழியாக போகலாம். திறக்க முடியல. அப்படியே இது வச்சு எஸ்கேப் பண்ணலாமா. க்ரில்லு போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே கதவு சாத்தி வச்சுக்கிறான். சரி கிராண்ட்மா குக்கி எங்கடா போச்சு. இன்னொரு வழி இருக்கா. இது குக்கீஸு. இது குக்கீஸ் தான். கிவ் மீ த கொடுக்குறதுலப்போ சின்ன பையன் குக்கீஸை பிடிங்க. படிக்கட்டில் போங்க என்ன பண்ணுது பார்க்கலாம். ஓகே அட்டிக்கி நீ என்ன பிடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்க. வயசான கிழவி நீ என்ன பிடிக்க வந்துட்டு இருக்க. உட்காந்து டிவி பாருன்னு சொன்னால் குக்கீஸ் வேணுமா உனக்கு. மூட முடியல. ஏன்டா டாய்லெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறாங்க. அந்த டாய்லெட்டில் உட்காந்துருந்தா நீ மேலே வரியா. நீ வரத்துக்குள்ளே வெடிஞ்சிடும். நான் அதுக்குள்ளே போயிடுவேன். இங்கே கூட வருமா. இங்கே கூட வருமா. வராது. சரி இங்கே வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே எல்லா இடமும் ஒஞ்சி கீழே விழுந்தா நான் எங்கடா போவேன். ஓகே இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. ஓகே இந்த கேமுக்கு என்ன கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு 9 கொடுப்பேன். நல்லா பண்ணியிருக்காங்க. செமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இவ்வளோ ட்ராப் செட் பண்ணி வச்சுக்கிது அந்த கிளவி. நம்ம வெளியே போட நம்ம மாட்டுவோமா எதுலையாவது. நம்மளாம் ப்ரோ பிளேயர்ஸ் அதனால மாட்ட மாட்டோம். இவங்க எழுதி குடிக்கணும். சரி குதிச்சுடுவோம். கிளவி எங்கேருந்து வந்துக்கிறேன். ரிட்டர்ன் ஒரு சவுண்டெல்லாம் கேட்குது. மூச்சு வாங்குது இதுக்கு. வீழ்ந்தாச்சு. இங்கே வருமா. அந்த கிளவியால் இங்கே வர முடியாது. ஏன்னா அது மூட்டு வலி. கீழே அவ்வளோ பெரிய இங்கே இருக்கா.
இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே டேரக்டாக இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, டேரக்டாக. ஐயோ, எனக்கு இப்போ மூட்டு வலி வந்துடும் போலையே. அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்து ஸ்டெடியாக நின்னா பார்த்தீங்களா? ஹலோ காய்ஸ். சரி. ஐயோ, திருப்பி மூட்டு வலியா? ஐயோ, காண்டேத்துது இது. குக்கீஸ் கிளவி வீட்டில். ஐயோ காய்ஸ், அந்த குக்கீஸ் சாப்பிட்டதுனால என்னவோ அந்த கிளவியோட நோய் உங்களுக்கு வந்துருச்சா? இருக்கலாம், அந்த குக்கீஸ் சாப்பிட்டதுனால தான் வரும்னு நினைக்கிறேன் இது. வந்துட்டேன். குக்கீஸில் அது என்னென்ன கலக்கி வச்சுக்கணும். கும்முன்னு நான் எகிரி குதி, எகிரி குதி, எகிரி 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 குதி, ஜம்பு 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 ஜம்பு. வந்துட்டோம். யூமி த குக்கீஸ் பேக்குன்னு திருப்பி வரணுமா? அது மட்டும் அவ்வளோதான். சரி, இந்த கேமுக்கு நான் 9 ரேட்டிங் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். ஸோ இதோட இந்த கேம் முடிச்சிருக்கேன். சரி, ஓகே காய்ஸ், நம்ம இதோட இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃபன். பாய்.